இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். வணக்கம். செய்தி சுருக்கம். மீண்டும் திமுக ஆட்சி, ஸ்டாலின் சூளுரை. திராவிட மாடல் 2.0 அமையும் நாள் வரை நமக்கு ஊன் உறக்கம் இல்லை என திமுக தொண்டர்களுக்கு முதல்வர் ஸ்டாலின் அறிவுறுத்தியுள்ளார். இதுகுறித்து அவரது அறிக்கையில், உழைப்பை அள்ளிக் கொடுங்கள், உதயசூரியன் மீண்டும் உதிக்கட்டும், இந்தியாவிலேயே முதன்மை மாநிலமாக தமிழகத்தை முன்னேற்றும் நமது தொலைநோக்கு திட்டங்கள் மற்றும் சாதனைகள் வீடுதோறும் சென்று சேர்ந்துள்ளது. ஒரு அரணாக அனைவருக்குமான தமிழகத்தை காக்கும் கொள்கை உறுதி, துணிச்சல் கொண்டதுதான் நமது திமுக. ஏப்ரல் 23 தமிழக மக்கள் தங்கள் ஓட்டுகளை உதயசூரியன் சின்னத்திலும் நமது மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியினரின் சின்னங்களிலும் அளிக்க அயராது பாடுபடுவோம் என ஸ்டாலின் கூறியுள்ளார். செந்தில் பாலாஜிக்கு பங்கு இருக்கு, சிபிஐ விசாரணையில் தெரியும், விஜயின் குணம் இதானா? திமுகவைச் சேர்ந்த 50 பேர் இன்று நயினார் நாகேந்திரன் முன்னிலையில் பாரதிய ஜனதாவில் இணைந்தனர். அப்போது நயினார் நாகேந்திரன் கூறுகையில், ரஜினி பற்றி சர்ச்சைக்குரிய வகையில் பேசிய ஆதவ் அர்ஜுனா மன்னிப்பு கேட்க வேண்டும் என்றார். மதிப்புக்குரிய ரஜினிகாந்த் அவர்களை பற்றி ஆதவ் அர்ஜுன் பேசிய வார்த்தைகள் நிச்சயமாக மன்னிக்க முடியாது, தவறான வார்த்தை. அது குறித்து ஏற்கனவே பாரதிய ஜனதா கட்சியுடைய சார்பாக மதிப்புக்குரிய எங்களுடைய கட்சியை சேர்ந்த அர்ஜுனமூர்த்தி அவர்கள் ஒரு விளக்கமான அறிக்கையை கேட்டிருந்தார்கள். நல்லவேளையாக நீங்களும் இப்ப அதை கேட்டிருக்கீங்க. இனிமேலாவது ஆதவ் அர்ஜுன் அவர்கள் நிச்சயமாக ரஜினிகாந்த் ரசிகர்களிடம் நிச்சயமாக ஒரு வருத்தத்தை தெரிவிக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். விஜய் இதுவரைக்கும் அவருக்கு எந்தவித கண்டனமோ அவங்க கட்சி சார்ந்து இருந்தாலும் மன்னிப்பு கூட கேட்கல, எப்படி பாக்குறீங்க? இல்ல, அதனாலதான் இப்ப நான் சொல்றேன். ஏற்கனவே எங்களுடைய அர்ஜுனமூர்த்தி பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக ஒரு விளக்கத்தை கொடுத்திருந்தார். அது போதும் என்று நான் நினைத்தேன். ஆனால் இப்பொழுது 2-3 தினங்கள் ஆகியும் அதற்கு ஒரு பதில் இல்லை. ஒரு மிகப்பெரிய ஒரு சிறந்த ஒரு மனிதரை, மாமனிதரை, அதுவும் அதே ஒரு திரையுலகில் சேர்ந்த நடிகர் விஜய் அவர்கள் கண்டிக்காது என்பது உண்மையிலே வருந்தத்தக்கது. இது அவருடைய குணநலத்தை பிரதிபலிக்கிறது. கரூர் நெரிசல் வழக்கில் நாளை டெல்லியில் சிபிஐ முன் செந்தில் பாலாஜி ஆஜராவது குறித்த கேள்விக்கு அவர் மீது சந்தேகம் இருக்கு என நயினார் நாகேந்திரன் சொன்னார். செந்தில் பாலாஜி போய் சிபிஐ ஆஜராக நீங்க பலமுறை ஒரு சந்தேகம் இருந்துச்சுன்னு சொல்லியிருந்தீங்க. கரூர் விவகாரத்துல அந்த சதிகள் இருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி பேசியிருந்தீங்க. செந்தில் பாலாஜி நாளைக்கு போற எப்படி பாத்தீங்க? இல்ல, அவர் போயிட்டு வந்த பிறகுதான் தெரியும் அதை பத்தி. எங்களுடைய இது அவர் பின்னணியில செந்தில் பாலாஜி இருப்பார். ஏன்னா அதனுடைய நோக்கங்கள் நடந்த சம்பவங்களை வைத்து சொல்லும் போது செந்தில் பாலாஜிக்கு அதுல பங்கு இருக்கிறது என்றுதான் நாங்க சந்தேகப்படுறோம். சிபிஐ விசாரணை செய்து முடிவு செய்வாங்க. கரூர் சம்பவத்தில் செந்தில் லிங்க், முழு கதையை உடைத்த அண்ணாமலை. சிபிஐ அதிரடி ஏன் தெரியுமா? கரூரில் நடந்த தாவேகா பிரச்சார நெரிசலில் சிக்கி 41 பேர் மரணமடைந்தது தொடர்பாக சிபிஐ தீவிரமாக விசாரணை நடத்தி வருகிறது. விஜயை தொடர்ந்து திமுக எம்எல்ஏ செந்தில் பாலாஜியும் சிபிஐ முன் ஆஜராக உள்ளார். இதுபற்றி பேசிய செந்தில் பாலாஜி, சம்பந்தமில்லாமல் என்னை மட்டும் ஏன் சிபிஐ விசாரணைக்கு அழைக்கிறார்கள் என்று கேள்வி எழுப்பியிருந்தார். அவருக்கு தமிழக பாரதிய ஜனதா முன்னாள் தலைவர் அண்ணாமலை பதில் அளித்தார். கரூரில் என்ன நடந்தது என்பதை முழுமையாக விளக்கினார். முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் செந்தில் பாலாஜி சொல்லியிருக்காரு, இந்த 41 பேர் உயிரிழந்த எனக்கு மட்டும் சம்மன் அனுப்பியிருக்காங்க. அந்த நேரத்துல அனைத்து கட்சி நிர்வாகிகள், முக்கிய நிர்வாகிகள் பார்த்தாங்க, அவங்களுக்கு எல்லாம் அனுப்ப. கரூர்ல நான் உண்மையை சொல்றேங்க, 41 அப்பாவி பொதுமக்கள் இறந்த பிறகு கரூர் மாவட்டத்தினுடைய மருத்துவமனைக்கு எந்த விளம்பரமும் ஆடம்பரமும் செய்யாம முதல்ல உதவிக்கு போனவர் என் பக்கத்துல எம்ஆர் விஜயபாஸ்கர் உட்கார்ந்துருக்கார். அவர் ஆபீஸ்ல இருந்து பேசுறதுக்காக நான் சொல்றேன். உடனடியா போன பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் தொண்டர்கள் இங்க இருக்கிறார். உடனடியா போனவர் செந்தில் பாலாஜி எப்படி வந்தாரு? 10 ஆம்புலன்ஸ் எடுத்துக்கிட்டு திமுக மருத்துவ அணி அப்படின்னு போஸ்ட் அடிச்சு ஒட்டிக்கிட்டு வந்து போட்டோ எடுத்து ஹாஸ்பிட்டல் போறதெல்லாம் லைவ் கவரேஜ் பண்ணி நடக்க நான் தான் ஃபர்ஸ்ட் போனேன்னு சொல்லி விடிய முதலமைச்சரை கூட்டிட்டு வந்து, இன்னைக்கு நீங்க பாருங்க தூத்துக்குடி விளாத்தி குளத்துல அந்த சகோதரியினுடைய போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் இன்னும் நமக்கு வரல. இந்த போஸ்ட்மார்ட்டம் பண்ணாங்க, முழுசா பண்ணல, எப்படி பண்ணல, இப்படி பண்ணல, இன்னும் வரல. ஆனா ஒரே நாள்ல நள்ளிரவுல அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் காலையில எம்ஆர் விஜயபாஸ்கர் அவர்கள் காலையில கூட்டிட்டு வர்றாங்க. கொஞ்ச நேரத்துல செந்தில்நாதன் அண்ணன் என்னையை கூட்டிட்டு வர்றாங்க. அதுக்கு முன்னாடி ஒருத்தருடைய சடலம் இருக்கக்கூடாது என்பதற்காக விடிய உடல் கூராய்வு செய்து 3:30 மணி 4 மணிக்கு எல்லாத்தையும் கூட்டிட்டு போயிட்டு துபாயில இருந்து பிரைவேட் ஜெட்ல உதயநிதி வந்தார். உதயநிதி எங்கிருந்து வந்தாருன்னா
துபாயில இருந்து பிரைவேட் ஜெட்ல வந்தாரு, திரும்ப அதே பிரைவேட் ஜெட்ல துபாய்க்கு போனாரு. இதெல்லாம் பார்த்தா நமக்கு சந்தேகம் வரலையாங்கன்னா, எந்த ஒரு போலீஸ் மேன், ஒரு காமன் சென்ஸ் இருக்கக்கூடிய ஒரு போலீஸ் அதிகாரி, கொஞ்சம் கிரைம் நாலேஜ் இருக்கக்கூடிய போலீஸ் அதிகாரி, காமன் சென்ஸ் இருக்கிறவங்களுக்கு சந்தேகம் வராதாங்கன்னா, எங்கேயாச்சும் விஜயபாஸ்கர் அண்ணன் போய் நான் தான் ஃபர்ஸ்ட் போனேன், நான் தான் பண்ணேன் அப்படின்னு சொன்னாரா? காப்பாற்றுவதற்காக இவர்கள் எல்லாம் பாடுபட்ட பொழுது விளம்பரம் செய்து கொண்டிருந்த செந்தில் பாலாஜி, சரி 10 ரூபாய் பாலாஜி என்று சொன்ன பிறகு செருப்பு எங்கிருந்து வந்துச்சு? கரூர்ல தானே வந்துச்சு. அதன் பிறகு செந்தில் பாலாஜினுடைய நடவடிக்கை முன்னும் பின்பும். இவங்க போய் எனக்கு பர்மிஷன் கேட்கிறாங்க, விஜய் அவங்க கட்சியில சம்பந்தம் இல்லாத இடத்துல இங்க வந்து கொடுக்கறாங்க. அதுல திமுகவினுடைய முன்னாள் அமைச்சருக்கு சம்பந்தம் இல்லைன்னு நினைக்கிறீங்களா? அதனால செந்தில் பாலாஜி அவர்களை கண்டிப்பா சிபிஐ விசாரணை பண்ணணும். நாளைக்கு போறாரு. ஆனா ஒரு வாரமா பதறிட்டு இருக்காரு, எனக்கு தெரியல. ஒரு வாரமா ரொம்ப பதறாரு. பத்திரிகையாளர் நீங்க கேள்வி கேட்டா சலன் உங்க மேல பாயறாரு. நீங்க ஏதாச்சும் இந்த மாதிரி கேள்வி கேட்டா மூஞ்சி ஒரு மாதிரி வச்சுக்கிறாரு. அதனால சிபிஐ விசாரணைக்கு போயிட்டு வரட்டும், உண்மை வெளியே வரட்டும். பாஜக கூட்டணிக்கு விஜய் போனால் வெளிப்படையாக பதறும் காங்கிரஸ், என்ன சொல்கிறார் செல்வ பெருந்தகை? விஜயின் தமிழக வெற்றிக் கழகத்துடன் பாஜக தீவிர பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாகவும், விரைவில் அந்த கட்சி என்டிஏ கூட்டணியில் சேர இருப்பதாகவும் அரசியல் நிபுணர்கள் பலரும் சொல்லி வந்தனர். இதை இப்போது திட்டவட்டமாக மறுத்துவிட்டது விஜய் கட்சி. அதோடு தேவையில்லாத குழப்பத்தை ஏற்படுத்தி சட்டம் ஒழுங்கு பிரச்சினையை திசை திருப்ப திமுக செய்யும் சதிதான் இது என்றும் சாடியது. இதற்கிடையே செய்தியாளர்களிடம் பேசிய தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை, விஜய் என்டிஏவில் சேர்ந்தால் எங்கள் கூட்டணிக்கு தான் நல்லது என்று மழுப்பியிருக்கிறார். அவருக்கு தெரியும் அவருடைய எதிர்காலத்தை எப்படி நிர்ணயிச்சுக்கணும், எப்படி ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று. அப்படி ஒரு அபாயகரமான தற்கொலை முடிவை எடுக்க மாட்டாருன்னு நான் முழுமையாக நம்புகிறேன். பல்வேறு ஊடகங்கள் கருத்து கணிப்பு தெரிவிக்கிறாங்க. அதில் அதிமுக தான் முதலிடத்துல பிடிக்கும்னு சொல்றாங்க. நேத்திக்கு கருத்து கணிப்பு எப்படி பாக்குறீங்க? சூரியன் கிழக்கில் உதிக்குதுன்னு சொன்னால் நம்புவீங்களா? மேற்கில் உதிக்குன்னு சொன்னால் நம்புவீங்களா? எதை நம்புவீங்க? சூரியன் எங்கிருந்து வரும் சொல்லுங்க சார். மேற்குன்னா நம்புவீங்களா? அது மாதிரி தான் இருக்கு நீங்க சொல்றது. நான் தமிழ்நாட்டு மக்கள் அவ்வளோ விவரம் இல்லாதவங்களா? அவ்வளோ இன்னும் நாடகம், எவ்வளவு பேச்சு, அதெல்லாம் பார்ப்பாங்கல்ல. அவரே சொல்லியிருக்காரு, ஐடியாலஜிக்கல் எனிமி. தமிழ் என்ன சொல்லியிருக்காரு சொல்லுங்க சார். பத்திரிகையாளர் நீங்க தானே சொல்லணும். கொள்கை எதிரி. கொள்கை எதிரிகிட்ட போய் எப்படி போக முடியும்? கேட்பாங்களா? நேற்று வரைக்கும் கொள்கை எதிரிட்டு நீங்கள் போகிறீங்களா கேட்பாங்களா? கேட்க மாட்டாங்களா? இது தமிழ்நாட்டு மக்கள்லாம் அவ்வளோ விவரம் இல்லாதவங்களா? ஏங்க இன்னும் சொல்லி அந்த வாயில வார்த்தை வந்து கூட என்ன ஆறாம இருக்கு, கொள்கை எதிரின்னு எப்படி போவாங்க? அதெல்லாம் போக மாட்டாங்க. கூட்டணி அமைஞ்சதுன்னா திமுகவோட நிலைப்பாடு 10 தொகுதி இன்னும் கூடுதலாக வெற்றி பெறுவோம். 210 இன்னும் 220 வெற்றி பெறுவோம். திமுக காங்கிரஸ் இடையேயான தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தையில் நிலவி வரும் முட்டல் மோதல் தொடர்பாகவும் செல்வ பெருந்தகை விளக்கம் அளித்தார். வெகு விரைவில் பேச்சுவார்த்தை நடைபெறும். தொகுதி பங்கீடு பற்றி சுமூகமாக முடிக்கப்படும். திமுக கூட்டணியில் தொகுதி பங்கீடு மிக வேகமாக ஆரம்பிச்சு. தொகுதி பங்கீடு மிக வேகமாக ஆரம்பிச்சாங்க திமுகல. இப்ப தொய்வு ஏற்படுறதா பார்க்கலாமா? ஏன்னா ஒரு சில கட்சிகள் கூடுதல் தொகுதிகளால இன்னும் அந்த பேச்சுவார்த்தைகள் இது முடிவடையாம இருக்கு. இல்ல முடிஞ்சிடும், இன்னைக்கு நாளைக்குள்ள முடிஞ்சிடும். ஓகே. காங்கிரஸ்க்கு என்னைக்கு சார் அழைப்பு வந்திருக்கு? அடுத்த அழைப்பு வந்துருச்சா? இதெல்லாம் பேசி முடிஞ்ச பேர் முறைப்படி அழைப்பார்கள். தொகுதி பங்கீடு நடைபெறும். வருவாங்க. இப்ப பாண்டிச்சேரி 9ஆம் தேதி. நாட்கள் இல்லை, குறுகிய காலங்கள் தான் இருக்கின்றன. ஆகவே வெகு விரைவாக எங்களுடைய இப்போவும் தலைவர் ராகுல் காந்தி, தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே, அமித் சகோதரி பிரியங்கா காந்தியோடைய ப்ரோக்ராம்லாம் இப்போ நாங்கள் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். வெகு விரைவில் பத்திரிகையாளரிடம் அறிவிப்போம். அதிமுக பாரதிய ஜனதாவுடன் சேர்ந்தால் விஜய் முதல்வராக முடியாது. பாரதிய ஜனதா அதிமுக கூட்டணியில் விஜய் இணைந்தால் அவருக்கு மக்கள் ஆதரவு கிடைக்காது என மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் சண்முகம் கூறினார். ஒரு நடிகர் என்கிற முறையில் அவரை பார்ப்பதற்காக கூடுகிற கூட்டம் அது. மற்றபடி 26 பேரவை தேர்தல் முடிந்ததற்கு பிறகுதான் அவருக்கு உண்மையிலேயே அரசியல் ரீதியாக என்ன பலம் தமிழ்நாட்டில் இருக்கிறது என்பதை நம்மால் அறிந்து கொள்ள முடியும். அவரும் அப்பதான் அறிஞ்சுக்க முடியும். அதனால அவர் அங்க போய் சேர்ந்தாருன்னா அவர் முதலமைச்சர் என்பதற்கான வாய்ப்பே கிடையாது. அதிமுக பிஜேபி அது இல்ல, அதை பத்தி எல்லாம் பேச வேணாம். அது ஒரு என்ன சொல்றது, கருத்து திணிப்பு. அது திட்டமிட்டு உருவாக்கப்பட்ட கருத்து திணிப்பு. அது யாருடைய நிறுவனம் என்பது எல்லாத்துக்குமே தெரியும்.
நாளைக்கு கூட நாங்க கூட அந்த மாதிரி சிபிஎம் தான் ஆட்சியை பிடிக்கணும், நாளைக்கு ஒரு கருத்து கணிப்பை எங்களால வெளியிட முடியாதா என்ன? அதெல்லாம் வச்சுக்கிட்டுலாம் நீங்க வந்து முடிவு பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அந்த கருத்து கணிப்பெல்லாம் அது திட்டமிட்டு பரப்பப்படுகிற ஒரு கருத்து திணிப்பு அது. அதனால அவர் அப்படி போனார்னா அது அவருக்கு தான் அரசியல் எதிர்காலமற்ற ஒரு நிலைமையை அவருக்கு ஏற்படுத்தும். தனியா ஒருவேளை அவர் நின்று ஒரு குறிப்பிட்ட சதவீத வாக்குகளை பெற்றால் அவருக்கான ஆதரவு என்ன களம் தமிழ்நாட்டிலே என்ன இருக்கிறது என்பதை அவரும் தெரிந்து கொள்ள முடியும், தமிழ்நாட்டு மக்களும் அறிந்து கொள்ள முடியும். இப்போ இன்னொரு இடத்துல போய் சேர்ந்துட்டாருன்னா அவர் முதலமைச்சர்ங்கிற பிரச்சனை இல்லை. அவர் முதலமைச்சராக வரமாட்டாரு, எடப்பாடி வருவாரு, வேற ஒருத்தர் வருவாரு, அல்லது அந்த அணி தோத்து போகும், இவரும் சேர்ந்து எல்லாரும் தோத்து போயிடுவாங்கன்னா அந்த வாக்காளர்கள் எப்படி நம்புவாங்க அவரை? ஜனாதிபதி முர்முவிடம் வாழ்த்து பெற்ற கவர்னர் ரவி. தமிழக கவர்னராக இருந்த ஆர்.என். ரவி சமீபத்தில் மேற்கு வங்க கவர்னராக மாற்றம் செய்யப்பட்டார். கேரள கவர்னர் ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேகர் கூடுதல் பொறுப்பாக தமிழகத்தையும் கவனிப்பார் என்றும் அறிவிக்கப்பட்டது. அதன்படி தமிழக பொறுப்பு கவர்னராக ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேகர் அண்மையில் பதவியேற்றுக் கொண்டார். அதேபோல் மேற்கு வங்கத்தின் 22வது கவர்னராக ரவி பதவியேற்றுக் கொண்டார். அவருக்கு கொல்கத்தா ஐகோர்ட் நீதிபதி சுஜோய் பால் பதவி பிரமாணம் செய்து வைத்தார். மேற்கு வங்க கவர்னராக பொறுப்பேற்ற பின் முதல் முறையாக ஜனாதிபதி திரௌபதி முர்முவை சந்தித்து கவர்னர் ரவி வாழ்த்து பெற்றார்.